வீவர்ஸ் இன்னைக்கு மார்ச் 14 சிறகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து மீனா கிட்ட வந்து அவங்க வேலை பார்த்த 2 பேர் வந்து காசு கேட்குறாங்களே. இப்போ மீனா கிட்ட காசு இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அவங்க அம்மா கிட்ட கேட்குறாங்க. அப்புறம் அவங்க அம்மா கிட்ட கொஞ்சமாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறமா சீதா அவங்க தம்பி எல்லாருமா சேர்ந்து கொடுத்து அனுப்பி விட்டுட்டு, இப்போ என்னடி பண்ண போற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மீனா என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி நம்ம எல்லாம் ஏமாத்துனவங்கள நம்மளும் ஏமாத்தி தாம்மா காரியம் சாதிக்கணும். வைரத்தால இருக்கணும் தானே சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சீதா கிட்ட நான் ஒரு பிளான் சொல்றேன் கேளுன்னு சொல்லி சீதா கிட்ட சொல்லிட்டு சிந்தாமணியோட நம்பர் கொடுத்து சிந்தாமணி கால் பண்ண சொல்றாங்க. அப்ப சிந்தாமணி கால் பண்ணி இந்த மாதிரி காஞ்சிபுரத்துல வந்து ஒரு பெரிய கல்யாணம் நடக்குது. அந்த கல்யாண ஆர்டரை நீங்க தான் எடுக்கணும். பொண்ணு வீட்டுக்காரங்க சென்னையில தான் இருக்காங்க. அவங்க கிட்ட பேசி கன்ஃபார்ம் பண்ணிட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றோம் அப்படின்னு சொன்னோடனே அவங்களும் சரின்னு சொல்றாங்க. அவங்க பேசினதை சீதாவை வச்சு ரெக்கார்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ சத்யா வந்து நானும் கூட வரேங்கிறாரு. இல்ல நான் எதுவும் தேவைன்னா உன்னை கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் மட்டும் கிளம்பி ஸ்ருதியை பார்க்க போறாங்க. ஸ்ருதி கிட்ட போய் நடந்ததெல்லாம் சொல்லி இப்போ ஸ்ருதி வந்து உடனே வாங்க நம்ம கமிஷனர் ஆஃபீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. என்ன சொன்னாலும் யாரும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா நான் தான் அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணியிருக்கேன்ல அப்படின்னோடனே இப்போ என்ன பண்ணலான்னு இருக்கீங்கன்னொடனே இப்போ மீனா வந்து அடுத்து அவங்களோட பிளானை சொல்றாங்க. அது மியூட்ல காட்டுறாங்க. இப்போ இவ்வளோ தானே நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணியோட வாய்ஸை வந்து சீதா ரெக்கார்ட் பண்ணாங்கல்ல, அதை வந்து கேட்குறாங்க. கேட்டுட்டு இது ரொம்ப ஈஸி தானே நானே பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்றாங்க. இப்போ ஸ்ருதியோட நம்பர்ல இருந்து அந்த மண்டப ஓனருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி அந்த பொண்ணு வந்தாளாடானோடனே யாருன்னொடனே அதான் அந்த மீனா பொண்ணுனோடனே அவ வந்து ரொம்ப பிரச்சனை பண்ணதான் செஞ்சா. ஆனா நான் அவளை வந்து அடிச்சு விரட்டி விட்டுட்டேன் அப்படின்னோடனே இப்போ வந்து அந்த அவங்க ஃபங்க்ஷன் நடத்தினவங்க வந்து காசு கொடுத்து தந்துட்டாங்க. இப்போ இதை என்ன பண்றது அப்படின்னோடனே இப்போ சிந்தாமணியா ஸ்ருதி பேசிட்டு இருக்காங்களா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பேசாம வீட்டில் வந்து கொடுத்துறவா அப்படின்னு மேனேஜர் கேட்குறாரு. வேண்டாம் வேண்டாம், நீ வந்து 1 மணி நேரத்துல பொன்னியம்மன் கோயிலுக்கு வந்துடு. நான் ஒரு பார்ட்டியை பார்க்கறதுக்காக அங்கே வரேன். அங்கேயே அந்த காசை உங்ககிட்ட வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து காலை கட் பண்ணிடுறாங்க. அவங்களும் பேசினதை ரெக்கார்ட் பண்ணி அதை அப்படியே சீதாக்கு அனுப்பிடுறாங்க. இப்போ மீனா என்ன சொல்றாங்கன்னா, இப்போ நான் ஒரு முக்கியமான ஒருத்தருக்கு கால் பண்ணணும்னு சொல்லிட்டு மீனா வெளியில வந்து ஒருத்தருக்கு கால் பண்றாங்க. அதை மியூட்ல காட்டுறாங்க. இப்போ அங்கேருந்து கிளம்பும்போது ஸ்ருதி எதனாச்சும் ஹெல்ப்னா எங்க கிட்ட வந்து கேளுன்னு சொல்லி இவங்க 2 பேருமா நேராக கோயிலுக்கு வந்துடுறாங்க. கோயிலில் மேனேஜர் வந்துடுறாரு. சிந்தாமணிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது சிந்தாமணி அங்கே வந்துடுறாங்க. இப்போ சிந்தாமணியும் மேனேஜரை மீட் பண்ணிக்கிறாங்க. இந்த ஆள் எதுக்கு இங்கே வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி யோசிச்சுட்டே இருக்கும்போது அவர் வந்து இந்த மாதிரி அந்த பொண்ணுகிட்ட அவங்க வாங்கின காசுமா அப்படி சொல்லிட்டு குடுத்துட்டு, என் கமிஷன தந்தீங்கன்னா நல்லா இருக்கும்னோனே, இப்ப சிந்தாமணிக்கு வந்து தெரியாதுல்ல. அவங்க திருப்பி கேட்குறாங்க. அவ வந்து எதுவும் பிரச்சனை பண்ணாளா? ஆமா, நீ எதுக்கு பணத்த எடுத்துட்டு இப்ப கோயிலுக்கு வந்த? நான் பார்ட்டிய பார்க்க வரேன்னு உனக்கு எப்படி தெரியும்னோனே, நீங்க தானம்மா சொன்னீங்க. நான் இங்க வரேன் 1 மணி நேரத்துல வந்துடனோனே, இல்லையே நான் உனக்கு ஃபோன் பண்ணலையே. நான் பண்ணாட்டி அப்ப உனக்கு யார் பண்ணியிருப்பான்னோனே, இப்ப மீனா வந்து அத நான் சொல்றேன்னு சொல்லிட்டு மீனா வராங்க. மீனாவ பார்த்தோனே இவங்க 2 பேரும் அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நிக்கிறாங்க. இப்ப மீனாவ பார்த்தோனே இந்த பொண்ணு இன்னும் பொய் சொல்லிட்டா இருக்கா அப்படி சொல்லிட்டு மேனேஜர் வந்து அப்படி மாத்தி மாத்தி பேசுறாரு. அதான் நீங்க 2 பேரும் பேசினது தான் நான் தான் எல்லாத்தையுமே கேட்டுட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அந்த மண்டபத்தோட ஓனரும் அங்க வந்துடுறாரு. அவரை பார்த்தோன்னே மேனேஜர் அப்படியே ஷாக் ஆகி நிக்கிறாரு. இப்ப மீனா கேக்குறாங்க, இப்ப நீங்களே கேட்டீங்கல்ல அவர் பேசுனதா அப்படின்னோடனே இப்ப அவர் போய் மேனேஜரை அடிக்கிறாரு. இப்ப சிந்தாமணி அப்படியே நிக்கிறாங்க. இந்த மாதிரி உழைச்சு சம்பாதிக்கிறவங்க காசை வந்து இது பண்ணுனீங்கன்னா நீங்கன்னா மண்ணா போயிருவீங்க அப்படி சொல்லிட்டு அவர் திட்டுறாரு. அதோட என்னோட எபிசோட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்னன்னா முத்து வீட்டுல வந்து ரொம்ப ஹாப்பியா அண்ணாமலை கிட்ட வந்து சொல்றாரு. நீங்கன்னா பயந்துருவீங்கன்னு தான் மீனா சொல்லவே இல்ல. என்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன். எவ்வளவு பெரிய சாதனை பண்ணியிருக்கா. அவளை வெளியில எதுக்குறதுக்கு ஒரு பெரிய கும்பலே இருக்கு. அது மட்டும் இல்லப்பா, நம்ம வீட்டுக்குள்ளேயே கூட இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. அதோட என்னோட எபிசோட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.